ஹை கேஷ் ரவி மோகன் அடுத்தடுத்த எந்தெந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாருன்னு உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஜீனி, ரவி மோகன், கீர்த்தி செட்டி, கல்யாணி, பிரியதர்ஷன், அப்புறம் தேவயானி இவங்கெல்லாம் முக்கியமான கேரக்டர்ல நடிக்கிறாங்க. இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடா இந்த 5 லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் பண்ண போறாங்க. டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா அர்ஜுனன். ஏஆர் ரகுமான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்றாரு. 100 கோடி பட்ஜெட்ல மிக பிரம்மாண்டமாக எடுக்க போறாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் அண்ட் எடிட்டிங் 90% முடிஞ்சிருச்சு. கூடி சீக்கிரமே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் பராசக்தி. இந்த படத்துல சிவகார்த்திகேயன், ஸ்ரீலீலா, அதர்வா அண்ட் ஜெயம் ரவி இவர் முக்கியமான வில்லன் ரோல்ல நடிச்சிட்டு வராரு. அடுத்தது பாத்தீங்கன்னா கராத்தே பாபு. இந்த படத்துல ரவி மோகன், டாடிஜி இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா கணேஷ் பாபு. இவர் டாடா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. சாம்சியாஸ் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா தனியொருவன் 2 டிராகன். இந்த படத்தை ரிலீஸ் பண்ண உடனே தனியொருவன் 2 படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்களா. இதுல ரவி மோகன், நயன்தாரா இவங்கெல்லாம் நடிக்க போறாங்க. ப்ரொடக்ஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏஜிஸ் நிறுவனம். டைரக்டர் மோகன்ராஜ். சாம்சியாஸ் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்றாரு. தனியொருவனோட தொடர்ச்சிதான் தனியொருவன் 2 இந்த படத்தை எடுக்க போறாங்களா. இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்ச உடனே அடுத்தடுத்த அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அதையே பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே போற போக்குல லைக் பட்டனையும் தட்டி விட்டு போங்க.